வணக்கம் மருது நேயர்களே, உங்கள் ஆதரவிற்கு நன்றி. அரசியல் பழகு நிகழ்ச்சியில் சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த விடயம் பற்றி பேசி வருகிறோம். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஒரு அரசு என்பது தனது ஒவ்வொரு குடிமகனையும் தன்னைப் போல அந்த மக்களையும் கருத வேண்டும். அவர்களின் தேவை கருதி அந்த மக்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க வேண்டும். அதுதான் நல்ல அரசு என்று தமிழரின் மறை நூலான திருக்குறள் கூறுகிறது. அப்படி மக்களின் தேவை அறிந்து செயல்படும் அரசும் அதன் தலைவன் தெய்வத்திற்கு சமமாக கருதப்படுவான் என்றும் தமிழர் வேதம் கூறுகிறது. ஆனால் திமுக தலைமையிலான அரசு அமைந்தது முதல் இதில் எல்லா மக்களுக்குமான அரசா என்றால் கண்டிப்பாக இல்லை என்றே கூறலாம். காரணம், நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய்விட்டது என்று தினம் ஊடகத்தில் வரும் செய்திகளை கொண்டே நாம் அறியலாம். நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை. இந்த திமுக அரசு அதிலும் முற்றிலும் தோல்வி அமைந்து விட்டது என்றே கூறலாம். சில படங்களில் காட்டப்படுவது போல ஒரு ஊரையே மக்கள் காலி செய்து போகும் நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்து இருக்கிறதா என்றால் பலரும் இல்லை என்றே கூறுவார்கள். ஆனால் இந்த திமுக அரசு அமைந்தது முதல் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது. இந்த நிலையில்தான் சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும், சில கொலைகள் காரணமாக அந்த ஊரில் அச்சப்பட்டு அந்த ஊரில் உள்ள 50 குடும்பங்கள் அந்த ஊரையே காலி செய்து போய்விட்டனர். அந்த ஊரில் தற்போது ஒரு முதியவர் மட்டுமே வாழ்ந்து வருகிறார். இது முற்றிலும் தோல்வி அடைந்த அரசு என்பதையே இந்த நிகழ்வு காட்டுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ் மக்கள் அகதியாக போகும் நிலை இது என நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மோசமான அரசு தமிழக அரசியல் வரலாற்றில் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எனவும் நாம் கருதலாம். திமுக அரசு பதவி ஏற்றது முதல் திமுக நபர்களின் அராஜகம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதற்கு உதாரணமாக அரக்கோணம் தெய்வச்செயல் என்ற திமுக நபரின் பாலியல் வழக்கு, அண்ணாநகர் பாலியல் வழக்கு, சில வருடம் முன்பு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நபர் என்றும் செய்தி வந்தது. இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திமுக நபர்கள் அராஜகம் அதிகமாகிவிட்டது. அதில் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் தட்டராள்ளி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின பெண்களான முனியம்மாள், தமிழ் செல்வி ஆகியோர் ஆதரவற்ற கைம்பெண்ணாக தங்கள் பிள்ளைகளோடு ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். அந்த இடத்தை காலி செய்யுமாறு திமுக மாவட்ட ஒன்றிய சேர்மன் நாகராஜ் கடந்த 5 வருடமாக தொல்லை கொடுத்து வருவதாகவும், அது தொடர்பாக அவர்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. மேலும் திரு நாகராஜ் அவர் வீட்டு கழிவறையை சுத்தம் செய்து கொடுக்க சொல்லி துன்புறுத்தி வருவதாகவும் அந்த பெண்கள் புகார் தெரிவித்து இருந்தனர். இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் திடீர் என வந்து வீட்டை காலி செய்யுமாறு நோட்டீஸ் ஒட்டி சென்று விட்டனர் என்றும், இதனால் தாங்கள் செய்வதறியாது இருப்பதாகவும் அந்த பட்டியலின பெண்கள் தெரிவித்து இருப்பது ஆளும் திமுக அரசின் அராஜக போக்கையே காட்டுகிறது. மக்கள் சிந்தித்து வாக்கு செலுத்தாதவரை மக்களின் நிலை மாறப்போவது இல்லை. நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.